வணக்கம். தமிழ்நாடு பாஜக அப்படின்னா முதல் நபர் வந்து ஞாபகத்தில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் ஞாபகத்தில் வருவார். ஆனால் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பாஜகவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்குறதே இல்லை. அது என்னன்னே தெரியல. அது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிற ஒரு பொறியா, இல்லை அண்ணாமலையை வந்து ஓரம் கட்டுறாங்களா? இங்கே இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து அண்ணாமலையை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணமா அப்படின்னு தெரியல. இப்போ நடந்த மும்பையில் நடந்த மாநகராட்சி தேர்தலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போய் அங்கே தீவிரமான பிரச்சாரம்லாம் பண்ணார். சிவசேனா கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இனிமேல் மும்பையில் கால் வச்சாருன்னா அவர் கால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டாங்க. வர்றேன், கால் வைக்கிறேன், வா கால் எடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து எதிர்ப்பு குரல்லாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பாஜகவில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதியப்படுது. பாஜக மேலிடம் கூட பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு எங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலும் தமிழர் பகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணான்னா அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது, வாய்ஸ் இருக்குது. அவர் கொடுக்குற அந்த குரலுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குது. அவரை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க. அவர் யார் யாருக்கெல்லாம் வந்து மும்பை மாநகராட்சியில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஓரம் கட்டி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அவர் யாரை காட்டுறாரோ, கை காட்டுறாரோ, விரலை செய்கிறாரோ அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இப்போ மாறி அண்ணாமலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். நயினா நாகேந்திரன் மாநில தலைவரை வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியோட அவர் வந்து நெருங்கின நண்பராக இருக்கிறனால பாஜக அதிமுக வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒரே கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறார். இதில் வந்து உண்மையிலே தமிழ்நாடு பாஜக இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கை குழு ஒன்று தயார் பண்ணுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் அந்த குழு தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா விபி துரைசாமி, கேபி ராமலிங்கம், பேராசிரியர் கனக சபாபதி இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்துருக்கணும்? அண்ணாமலைக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிக்கையை எப்படி தயார் பண்ணுறது, மக்களோட மனநிலை எப்படி, இவங்கெல்லாம் வந்து மக்களை போய் சந்திச்சாங்களா? இவர் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது மக்கள் போய் சந்தித்தார். எல்லா கிராமங்களுக்கும் போனார், கிராம மக்களை எல்லாம் பார்த்தாரு, சந்தித்தார், பேச்சுவார்த்தை நடத்தினார். தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னத்தை அப்படியே மக்கள் மனசில் பதிய வச்சார். இவங்கெல்லாம் வந்து மேடையில் ஸ்டேஜில் மட்டும்தான் பேசுவாங்க. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி வந்து மலர்றதுக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவங்க எந்த இதுவுமே செயல்படவே இல்லை. ஆனால் அண்ணாமலை களத்தில் இறங்கி மக்கள் மனசில் தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து பதிய வச்சார். பாஜகங்கிற ஒரு கட்சி, மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி, மக்களுக்கு புரிய வைக்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொண்டு போனார். ஆனால் அண்ணாமலைக்கான மதிப்பு இல்லை. எப்படி வந்து ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற ஒரு குழுவில் வந்து அண்ணாமலை பேர் இல்லாமல் நீங்கள் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு வந்து நயினா நாகேந்திரன்ட்ட யார் கேள்வி கேட்குறது? கேள்வி கேட்குறவங்கள எல்லாத்தையுமே தான் நயினா நாகேந்திரனுக்கு ஜால்ரா போடுற எல்லாத்தையும் தான் கொண்டு போய் தேர்தல் அறிக்கைக்குழுவில் கொண்டாந்து போட்டார். சரி, இப்போ மாநில தலைவர் அவர் இருக்கார், நயினா நாகேந்திரன் இருக்கார். தொடர்ந்து அவர் இருப்பாரா? நயினா நாகேந்திரனுக்கு இதே ஒரு நிலைமை நாளைக்கு ஏற்படும்ல. முன்னாள் மாநில தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேணாமா? இப்போ மாநில தலைவராக வந்து எல் முருகன் இருந்தார். அப்போ வந்து துணை மாநில தலைவராக யார் இருந்தார்? துணைத் தலைவராக இருந்தார், அண்ணாமலை இருந்தார். அன்னைக்கு 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு எல் முருகன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தேர்தல் அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அன்னைக்கு அண்ணாமலைக்கு. ஆனால் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த குழுவிலையுமே நயினா நாகேந்திரன் அமைக்கிற எந்த குழுவிலையுமே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. ஆனால் அண்ணாமலையை எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் ஸ்டேஜ்லேயே பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு என் தம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே உறவு முறையெல்லாம் கொண்டாடுவார். இது எப்படிப்பட்டது பார்க்கப்படுதுன்னே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி பிரதமர் வராது. பிரதமரை வரவேற்க குழுன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்களா? அந்த பிரதமர் வரவேற்கக்கூடிய குழுவில் கூட அண்ணாமலை பேர் இல்லை. அப்போ எவ்வளோ மோசமாக அண்ணாமலையை ட்ரீட் பண்ணுறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு, தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலைக்கு தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க. இது அண்ணாமலை ஆதரவாளர்களால் ஏற்றுக்கவே முடியல. அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தேர்தல் சமயத்தில் கூட சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்களோட நினைக்கிறாங்க. பார்க்கலாம், நயினா நாகேந்திரன் எவ்வளோ தூரம் போகிறாரோ போட்டோம். அண்ணாமலை எப்பயுமே கிங்கு தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கிங்கு தான் அப்படிங்கிறத அண்ணாமலை ஆதரவு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.